டெல்லி கார் குண்டுவெடிப்பு சம்பவம் நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. இந்த நிலையில் தொடர்ந்து இது தொடர்பான தகவல்கள் காவல்துறையினரால் வெளியிடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஹரியானாவில் இரண்டாவது காரை எடுத்து சென்று போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. ஹரியானாவில் வைத்து விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது காரை எடுத்து சென்று விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போது உமர் முகமது என்பவர் இந்த கார் குண்டுவெடிப்பை நடத்தியவர் என்ற தகவல் கிடைத்தது. அவரின் புகைப்படத்தையும் பார்த்தோம். தற்போது காவல்துறையினர் அந்த காரை எடுத்து செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹரியானாவில் இரண்டாவது காரை காவல்துறையினர் எடுத்து சென்றிருக்கிறார்கள். டெல்லியின் இந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவமானது நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. தற்போது இரண்டாவது காரை காவல்துறையினர் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். தற்போது எடுத்து வரக்கூடிய நடவடிக்கைகள் என்ன? காவல்துறை என்ன விளக்கம் அளித்திருக்கிறது? டெல்லி செங்கோட்டை கார் வெடிப்பு சம்பவம் தொடர்பாக நேற்றைய தினம் ஹரியானா மாநிலம் கண்டிபாலி பகுதியில் சந்தேகிக்கப்படும் பயங்கரவாத குழுவினர் சிகப்பு வண்ண எக்கோஸ்போர்ட் காரை நேற்று தேசிய புலனாய்வு அமைப்பினர் மற்றும் ஹரியானா காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். இந்த நிலையில் அது முழுமையாக பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதில் அபாயகரமான பொருட்கள் எதுவும் இல்லை என கண்டறியப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த பறிமுதல் செய்யப்பட்ட வாகனம் தற்போது வேறு ஒரு வாகனத்தின் மூலமாக இழுத்துச் செல்லப்பட்டு அது டெல்லிக்கு விசாரணைக்காக கொண்டு வரப்பட உள்ளது. டெல்லிக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அது முழுமையான தடவியல் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கிறது. அதில் யாருடைய கைரேகையாவது பதிவாகி இருக்கிறதா, வெடி மருந்துகளுடைய தடயங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பது தொடர்பாக முழுமையான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட இருக்கிறது. அதற்காக ஹரியானாவில் இருந்து அந்த வாகனம் மற்றொரு வாகனத்தின் மூலமாக டெல்லிக்கு இழுத்து வரப்பட இருக்கிறது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.